ஹாய் உறவுகளுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு ரோல் சாப்பிடணுன்னு ஆசை. ஆனால் எண்ணெய்ன்ட்டு அவாய்ட் பண்ணுவீங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் இல்லாமல் சூப்பரான ரோல் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் மாவு எடுத்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த எண்ணெயும் உப்பு இந்த மாவோடு சேரக்கூடிய மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நார்மல் தண்ணியில் தான் இந்த மாவை வந்து நான் குழைச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழைக்கும் போது தான் அந்த மாவு வந்து நல்ல சாஃப்டான பதத்துக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா குழைச்சி எடுக்கிறேன். இப்போ நல்லா குழைச்சி எடுத்துட்டு அடுத்ததாக கைகளாலேயும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா ஒரு பதத்துக்கு குழைச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து நான் ரோலுக்கான உள்ளிடு ரெடி பண்ண போகிறேன். நான் ரெடிமேட் சம்பல் தான் எடுக்கிறேன், இறால் சம்பல். நீங்கள் ரெடிமேட் சம்பல் இல்லாட்டி கூட இறாலை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இடித்து கூட சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்ததாக 2 பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய்ப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சு விடுறேன். புளிஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தேங்காய்ப்பு, இந்த இறால் சம்பல், வெங்காயம் எல்லாம் நல்லா சேரக்கூடிய மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ட போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததான் குழைச்சி வச்சுக்கிற மாவில் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாவை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தட்டியாக உருட்டி எடுக்க போகிறேன். நல்ல மெல்லிசாக இருக்கணும். இந்த ரோலோட மாவு வந்து நல்லா மெல்லிசாக தட்டிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிற உள்ளிடில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு இந்த இறால் சம்பளை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு 2 பக்கமும் மடித்து விட்டுட்டு இப்போ மெல்லமாக நான் உருட்டி எடுக்க போகிறேன். நல்ல ஒரு ஷேப்புக்கு வரக்கூடிய மாதிரி நல்லா மெல்லமாக தட்டி உருட்டி எடுக்க போகிறேன். இப்போ எல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு இப்போ இது போலவே எடுத்து வச்சுக்கிற மாவுலையும் உள்ளூட சேர்த்து நல்லபடியாக எல்லா ரோலையும் உருட்டி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், என்னோடய ரோல் வந்து எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். பண்ணி வச்சுக்கிற ரோல்ஸ் எல்லாத்தையும் நான் ஏர் ஃப்ரையில் தான் வச்சு எடுக்க போகிறேன். எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் ஏர் ஃப்ரையில் தான் சூப்பராக ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று விரிச்சிட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் பூசி விட்டுட்டு இப்போ ரோல்ஸ் எல்லாத்தையும் இதில் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ரோல்ஸோட எல்லா பக்கங்களும் சேரக்கூடிய மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் பூசி விட போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் பூசி விட்டுட்டு ஏர் ஃப்ரையில் வந்து 20 நிமிஷம் வைக்க போகிறேன். அதாவது 180 டிகிரியில் 20 நிமிஷம் வச்சா ஓகேயாக இருக்கும். இப்போ வந்து ஏர் ஃப்ரையில் வந்து என்னோடய ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மணக்க இறால் ரோல் வந்து நல்ல சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ வெளியில் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக வேகி வந்திருக்குன்ட்டு. எண்ணெய் இல்லாமல் சூப்பரான ஹெல்த்தியான இறால் ரோல் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளிடெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே உறவுகளே, பாய்.